அபி மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல ஒரு தோட்டக்காரனை பத்தி சொல்லப்பட்டிருக்குல்ல. அதிகாலையிலயும் 3ஆம் மணி வேலையில இப்படிலாம் போய் வேலையாட்களை நியமிக்கிறாரு. அந்த ஸ்டோரியை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்றீங்களா? அந்த ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். அதிகாலையில் போகிறாரு தோட்டக்காரன். அதிகாலையில் போய் ஒரு பணத்துக்கு கூலிக்கு பேசி அவங்களெல்லாம் தன் தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புறாரு. அதே மாதிரி 3ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை, கடைசி வரையா போய் அவங்களையும் வேலை இல்லாதவங்களையும் நீங்கள் என்னோட தோட்டத்துக்கு போங்க, நான் அவங்களுக்கு வேலைதாரன்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கும்போது 1ஆம் மணி வேலையில் வந்தவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறாரு. பின்னாடி வந்தவங்களுக்கும் அதே பணத்தை கொடுக்கும்போது அவங்க முறுமுறுக்கிறாங்க. என்ன, நாங்கள் வெயிலில் கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் பாடுகள் அனுபவிச்சோம், பகல் முழுக்க நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கும் அதே பணம், இப்போ வந்தவங்களுக்கும் அதே பணத்தை கொடுத்து எங்களே அவங்க சமமாக்குறீங்கன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அது கீழ் வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, என்னுடையதை நான் எனக்கு கொடுக்க நான் மனதாக இருக்கேன், நான் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏன் வன்கங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வசனம். இது வேற யாரும் சொல்ல, இயேசு தான் சொல்றாரு. இதே போல தான் இப்போ நடக்கிற காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, நான் 30 வருஷமா ஊழியம் பண்ணேன், நான் 40 வருஷமா ஊழியம் பண்ணேன், நான் பல வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ ஆத்மாக்கள் நான் சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளோ கூட்டத்தை நான் கூட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், நாளைக்கு இது நமக்கு அப்புறம் ஒரு சந்ததி வந்து ஒரு 10 ஆத்மாக்களை உருவாக்குனாலும் 2 பேருக்கும் ஒரே இடம் தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் அவனே வெவ்வேறா பார்க்கல, எல்லாருமே என்னோட ஊழியக்காரங்களாம் எல்லாருக்கும் நான் ஒரே சமமாக தான் இடம் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவரே பின்பற்றும், அவர் வழியில் நடப்போம். இது சொன்னது யாருன்னா இயேசு தான். பைபிளில் தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா இயேசுட்டு தான் கேள்வி கேட்கணும். ஆமென்.